நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, உனது இந்த மௌனத்திற்கு காரணம் யாது? இனி நான் மௌனம் காப்பதே நல்லது. இல்லை எனினும் என்னிடம் கலந்தாலோசிக்கும் அவசியம்தான் தமக்கு இல்லையே. சத்தியத்தில் அசுரர்களின் குயுக்தியை தாம் அறிய மாட்டீர்களா சுவாமி? எப்போதும் அவர்கள் தம் தூய்மையான மனதை பயன்படுத்தி தம் வாயிலாக அவர்கள் பெற்ற ஆற்றல்களை கொண்டே தம்மை எதிர்க்க துணிகிறார்கள். தாரகாசுரனது அராஜகங்களுக்கு ஏற்ற வாரிசுகள் அவனது 3 புதல்வர்களே. அம்மூவரும் ஒன்றிணைந்து மிக சாதுரியத்தோடு தம்மை பாதுகாவலராக்கிக் கொண்டார்கள். இந்த சத்தியங்கள் நான் அறியாததல்ல பார்வதி. எனினும் நினைவு மறக்க வேண்டாம். பூஜிப்பவராக இருப்பதே பெரும் கடமை. இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையில் ஏற்படும் பக்த பந்தத்தினால் அவனை காப்பது இறைவனின் தர்மமாகிறது. இது இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையில் உள்ள பாரம்பரிய தொடர்பு. அந்த பந்தமே சிருஷ்டியின் நிரந்தரத்துவத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அதை உதாசீனம் செய்வதன் விளைவு சிருஷ்டிக்கும் மானிட வாழ்விற்கும் சீர்குலைவே ஆகும். இறைவன் தர்ம பரிபாலனத்தை தவிர்ப்பவன் அல்ல. எனினும் இறைவனும் தன் சத்திய நெறிகளையும் பக்தி சித்தாந்தங்களையும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பக்தர்கள் முன் நிரூபிக்க வேண்டியுள்ளது. தன் பக்தர்களின் முன்னிலையில் சான்றளிக்க வேண்டியுள்ளது. பக்தர்களின் வினோத சங்கடங்களுக்கும் விபரீத சூழ்நிலைகளுக்கும் இறைவனே காரணமாவான். ஆகவே பக்தி பாரம்பரியத்தின் தாற்பயங்களை கருத்தில் கொண்டே தாரகாசுரனின் புதல்வர்களுக்கு வேண்டிய வரத்தினை வழங்கினேன். எனினும் தாம் தவறாத அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்ததால் அண்ட சராசரங்களுக்கும் தீமை விளையவிருப்பது உறுதியானது. அதை தாம் கருத்தில் கொள்ளவில்லையா? அதையும் சிந்தித்தேன் பார்வதி. அத்துடன் அவர்களை நன்கு அறிந்தவன் நான். இந்த சிருஷ்டியில் எண்ணிலடங்கா அரக்கர்கள் கடும் தவத்தின் வாயிலாக அமரத்துவத்தை வரமாக பெற்றார்கள். எனினும் அவர்களில் எவரும் ஜீவிக்கவில்லை. அதிகார மமதையினால் தன் சரீரத்தின் மீது அதீத மோகம் ஏற்படும் போது அமரத்துவத்தை நாடுவது இயற்கை. எனினும் அந்த இச்சை பெரும் தவறு. ஏனெனில் சரீரம் அழிவிற்குட்பட்டது. சரீரத்தின் அத்தகைய அழிவு இந்த சிருஷ்டியின் நிர்மாணத்தின் போதே நிர்ணயிக்கப்பட்டது. அமரத்துவம் பெற்றது ஆன்மா மட்டுமே. ஆன்மா அமரத்துவத்தை வேண்டுபவர்களுக்கே மோட்சத்தை அடைவது சாத்தியமாகிறது. அதை உணர இயலாத மூர்க்கர்கள் ஆணவத்திற்கு அடிமையாகிறார்கள். அந்த ஆணவமே அதர்மத்திற்கு ஆணிவேராகிறது. அதர்மமே அழிவிற்கு வித்திடுகிறது. அவ்விதமே தாரகாசுரன் தன் புதல்வரோடு அழிவை சந்திப்பது உறுதி.
பணிகிறேன் பிரபு, பணிகிறேன் அன்னையே. கைலாயத்தில் வசந்த காலமானது துவங்கிவிட்டதாக உள்ளம் உணர்த்துகிறது. அன்னையின் வதனத்தில் இத்தகு பொலிவை காண்பதற்கு அண்ட சராசரங்களும் அல்லவா காத்திருக்கிறது. இந்த இனிய சந்தர்ப்பத்தில் நானும் ஒரு சுபச் செய்தியை தமக்கு வழங்குகிறேன். அன்னையே, தம் தந்தை பர்வதராஜனும் மகாராணி மைனாவதியும் மிக விரைவில் கைலாயத்திற்கு வரவிருக்கிறார்கள். இத்தகு சுப செய்தியை எமது செவிகளில் எட்டச் செய்ததற்கு தமக்கு அநேக நன்றிகள் தேவரிஷி. இதை செவிமடுத்து நான் அடையும் பரவசத்தை தம்மால் அனுமானிக்கவும் இயலாது. சுவாமி, அநேக வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு எமது தாய் தந்தையை நான் சந்திக்கவிருக்கிறேன். சில தினங்கள் முன்பாக மனவேதனையில் ஆழ்ந்திருந்த சமயம் நான் என் அன்னையை நினைவு கூர்ந்தேன். அன்னை தன் பிள்ளைகளின் துன்பத்தை எங்கிருந்தாலும் உணர இயலும். மகளே, தந்தையே, வாழ்க வளமுடன். மகளே, உன்னை இன்று கண்ட பிறகே கொந்தளித்த என் மனம் அமைதி அடைந்தது. சஞ்சலத்தில் ஆழ்ந்திருந்தேன். எங்களை நீ நினைவு மறக்கவில்லையே? வேதனைக்குள்ளாக்குவது ஏன் தாயே? நான் தம்மையும் தந்தையையும் என்றேனும் மறக்க இயலுமா? பின்பு இத்துணை காலங்களாக எங்களை சந்திக்க ஏன் வரவில்லை? உன்னிடமிருந்து தகவலும் ஏதும் வரவில்லை. ஏன் உன்னை குறித்த எந்த செய்தியும் எங்களை எட்டவில்லை? சில தினங்கள் முன்பாக உள்ளத்தில் ஒரு சலனம் ஏற்பட்டது. நீ என்னை அழைப்பது போல் தோன்றியது. அக்கணம் முதல் மகளே, என் உள்ளத்தில் எள்ளளவும் அமைதி இல்லை. பார்வதி, உன் நலம் கண்டு நாங்கள் கொண்ட மகிழ்ச்சியை சில வார்த்தைகளால் விவரிப்பது அசாத்தியமாக தோன்றுகிறது. பணிகிறேன் மகாதேவா. கைலாயம் தம்மை என்று வரவேற்கிறது அரசே. பிள்ளை பாசத்தால் உள்ளம் அதீத சஞ்சலம் அடைந்தது மகாதேவா. பார்வதியை ஒரு முறையேனும் காண வேண்டும் என்ற விருப்பத்தினால் அழைப்பேதுமின்றி வர துணிந்தோம். அதற்காக மன்னிக்க வேண்டுகிறேன். தமது வருகைக்கு அழைப்பு அவசியமானால் அதுவே என் உள்ளத்தை வருத்தும். தாய் தந்தை பிள்ளைகளின் இல்லத்திற்கு வருகை தர அழைப்புகள் அவசியமில்லை. தம்மை இங்கு கண்டு என் உள்ளம் அதீத பரவசம் அடைகிறது. அது மட்டுமல்ல,
பார்வதியின் மகிழ்ச்சியைக் கண்டு என் நகம் மேலும் ஆனந்தம் கொள்கிறது. வர வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அசுரகுமாரர்களே, தம் மூவருக்கும் சக்கரியின் வந்தனங்கள். குமாரர்களே, அசுரவேந்தர் தம் மூவரையும் இயன்ற விரைவில் தம்முன் தோன்றுமாறு ஆணை பிறப்பித்திருக்கிறார். இயலாது. அவரை காண விருப்பமில்லை. இனி நாங்கள் மூவரும் மகாதேவரின் பக்தர்கள். மகாதேவரின் சத்ரு எங்களுக்கும் சத்ருவே. செல்லுங்கள். சென்ற அசுரவேந்தருக்கு எங்கள் முடிவை அறிவியுங்கள். அத்துடன் இனி மகாதேவரே எங்கள் மூவரையும் காப்பதாக வரம் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்து விடுங்கள். ஆகையால் இனி என் நிலையிலும் நாங்கள் அதர்மத்தை கைக்கொள்ள மாட்டோம். இனி என்றும் தர்ம மார்க்கத்தையே ஏற்போம். செல்லுங்கள். மகளே, இவை அனைத்தும் உனக்காகத்தான். சிறப்புகள் பொருந்திய ஒரு பொற்கொல்லர் உனக்காக உருவாக்கிய ஆபரணங்கள் இவை. இந்த வஸ்திரங்களும் தனிப்பட்ட முறையில் உனக்காக தயாரிக்கப்பட்டவை. அத்துடன் இந்த இனிப்புகள் சிறந்த முறையில் சிவகணங்களுக்காக உருவாக்கப்பட்டவை. எங்கள் மீது கொண்ட அன்பிற்கு அனைவர் சார்பிலும் நான் தமக்கு நன்றியுரைக்கிறேன். பகிர்ந்து உண்ணுங்கள். அன்னையே, எனக்கு ஏதேனும் பரிசு எடுத்து வரவில்லையா? மன்னிக்க வேண்டுகிறேன் மகாதேவா. தமக்கு நாங்கள் என்ன பரிசை அளிக்க இயலும்? அன்னபூர்ணியையே மனைவியாக கொண்டவர் தாம். இல்லை தாயே, அவசியம் ஏதோ எடுத்து வந்துள்ளீர்கள். மகாதேவா, தம் மனதிற்குகந்த உணவு வகை யாதென எமக்கு பரிச்சயம் இல்லை. எனினும் ஜெயாவும் விஜயாவும் என்னிடம் பார்வதி தமக்கு அன்போடு பாயசம் அளித்ததாக கூறினார்கள். ஆகையினால் நானும் தமக்காக அதையே செய்து எடுத்து வந்தேன். பார்வதி தமக்கு அளிக்கும் பாயசத்தோடு ஒப்பிட்டால் இதன் சுவை பரிமளிக்காது.
பார்வதியின் பாயசத்தில் அன்புள்ளது தாயே. தமது பாயசத்தில் தாய்மை உள்ளது. தாம் ஒரு உண்மை அறிய மாட்டீர்கள். இதற்கு முன்பு எனக்கு எக்காலத்திலும் தாயால் தயாரிக்கப்பட்ட எந்த பதார்த்தத்தையும் சுவைக்கும் சந்தர்ப்பம் கிட்டியதே இல்லை. இந்த பாயசம் எனக்கு அமிர்தத்தை பருகுவதற்கு என இத்தகைய வாய்ப்பை நான் தவறவிடலாமா? இந்த பாயசத்தை அருந்தியதால் கிடைத்த திருப்தி யுகங்களை கடந்து பரமானந்தத்தையும் மிஞ்சிய ஒரு நிலை. நான் பெரும் பேறு பெற்றேன். பார்வதி, உனது அன்னைக்கு கைலாயத்தை சுற்றி காட்டும் எண்ணம் இல்லையா? அது மட்டும் மகாதேவரோடு உரையாடும் ஆனந்தத்தை பெறுகிறேன். ஆகட்டும் தந்தையே. வாருங்கள் தாயே. மகாதேவா, எங்களால் இயன்ற மட்டும் சிறந்த பண்புகளை அளித்து பார்வதியை பரிபாலித்து வளர்த்தோம். அவளால் அறியாமையில் ஏதும் பிழை நேர வாய்க்குமானால் எங்களுக்கு அவசியம் தெரிவிக்க வேண்டும். செய்த பிழையை அவளுக்கு அறிவுறுத்துகிறோம். மனைவி சர்வகுண பூஷதையாக இருக்கும் நிலையில் பிழையேதும் நேரும் சந்தர்ப்பங்கள் உருவாக இயலாதது. குணங்கள் அனைத்திற்கும் பிறப்பிடமாக திகழ்பவள் அவள். பூரணத்துவத்தின் பிரதிபிம்பம் அவள். சித்தனான என்னை கிரகஸ்தாசிரமத்தில் உத்தமனாக மாற்றியவள் உங்கள் மகள். மகளே, மகாதேவரோடு உனது தாம்பத்திய வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி தானே? அதை எளிதில் விவரித்து விடலாகாது. அதை கூறும் அளவு என்னிடம் போதுமான வார்த்தைகளும் இல்லை. இவ்விடத்தில் உனது அறை எங்கே? இதுதான் தாயே. எங்கு எங்கிருக்கிறது? அமைதியான இந்த கைலாயம், விசாலமான இந்த நந்தவனம், இதுவே எனது வாசஸ்தலம். இங்கு என் மனம் ஆனந்தத்தில் திளைக்கிறது. உன்னால் இத்தகு திறந்த வெளியில் எவ்வாறு வசிக்க இயல்கிறது மகளே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகளே, நான் வினவியதன் பொருள் உனது தனிப்பட்ட அறையை குறித்தது.
உனது தந்தையின் அரண்மனையில் விசாலமாக உனக்கென ஒரு தனி அறை இருந்ததே. நீயும் மகாதேவரும் எங்கு ஓய்வெடுப்பீர்கள்? உனக்கு மகாதேவரோடு தனிமையை பகிர்ந்து கொள்ள வேண்டி வந்தால் அதற்கு ஒரு தனி இடம் இருக்க வேண்டுமே. இருக்கிறது தாயே. அதோ இந்த சிகரம். எங்கள் ஏகாந்த வாசஸ்தலம் அதுதான். உனது உக்ரான அறை எங்குள்ளது மகளே? உக்ரான அறையா? வாருங்கள் வாருங்கள் தாயே. இதோ இதுதான் எனது உக்ரான அறை. இங்கு உண்டாகும் மகிழ்ச்சியே தனிதான். இங்கு உணவு சமைப்பதில் ஏற்படும் திருப்தி அளப்பரியது. மகளே, நீ மகாதேவர் மீது கொண்டுள்ள எல்லையில்லா அன்பை நான் நன்கு அறிவேன். எனினும் உனது இந்த நிலை கண்டு எனது உள்ளம் அதீத வேதனை அடைகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் உன்னிடம் அதை விவரிக்கவும் இயலாது. எனினும் சிறிது காலத்திற்கேனும் நீ மீண்டும் எங்களோடு அரண்மனையில் தங்குவதை நான் விரும்புகிறேன். உனக்கு வேண்டியவைகளை செய்ய காத்திருக்கிறேன். அதனால் உனக்கும் ஓய்வு கிட்டும்.